இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனியர், ஒன்னு பண்ணுவோம். இந்த கவர்ல முடிஞ்ச அளவுக்கு போட்டோ அள்ளி போட்டு வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் பாத்துக்கலாம். சூப்பர் ஐடியா. அப்புறம் நீ எல்லா வேலையும் முடிச்சிரு. எனக்கு கொஞ்சம் வெளிய முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணு, புரியுதா? நான் சாவியை வச்சுக்க, முடிச்சிட்டு கால் பண்ணு, ஓகேவா? சரிண்ணே. ஐலி, இது உங்க அப்பா போட்டோ தானே? அப்போ ஒரு பக்கத்துல இருக்கிறது அம்மா. அம்மா, வீட்ல அம்மாவோட போட்டோ எதுவுமே இல்ல. இந்த போட்டோ அவ்வளவு பொக்கிஷம் சீனியர். எனக்காக அந்த கடவுளே இந்த போட்டோவை கொடுத்திருக்காரு. எனக்காக என் அம்மாவே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. அம்மா அடிக்கடி அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டுட்டே இருப்பா. இப்ப எடுத்துட்டு போய் இதை காட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவா. போய் காட்டிட்டு வந்தாரு சீனியர். ஐலி இரு, ஐலி சொல்றத கேளு. இந்த போட்டோ உங்க வீட்ல பார்த்தா உங்க சித்தி. அம்மா, இங்க பாருங்களேன். பாருங்கம்மா, பெரியம்மாவோட போட்டோ கிடைச்சிருக்கு. பாக்குறதுக்கு ஐலி அக்கா மாதிரியே இருக்காங்கல்ல. அத்தை பாருங்க அத்தை, என் அம்மாவோட போட்டோ இந்த வீட்ல ஒண்ணு கூட இல்ல, இப்போ கிடைச்சிருச்சு. ஏண்டி அறிவு கெட்டவளே, இப்ப எதுக்கு நீ இந்த கொலகாரி போட்டோவை இங்க எடுத்துட்டு வந்து எங்களுக்கெல்லாம் காமிச்சு எங்களை டென்ஷன் படுத்திட்டு இருக்க? வேற வேலையே இல்லையா உனக்கு? ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கொலகாரியோட போட்டோவை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததும் இல்லாம அதை என்கிட்டே வந்து காட்டுவ? இல்ல அத்தை, சத்தியமா நான் உங்களை கோவப்படுத்தணும்னு உங்ககிட்ட காட்டுறேன். ஒழுங்கா அந்த போட்டோவை தூக்கி போடு. இல்ல நடக்கிறத வேற சொல்லிட்டேன். உன்னை தாண்டி சொல்றேன். இப்ப அதை தூக்கி போட போறியா இல்லையா? இல்ல, தூக்கி போட மாட்டேன். அவதான் சொல்றான்ல, இன்னும் ஏன் அதை பிடிவாதமா கையிலேயே வச்சிட்டு இருக்க? இப்ப தூக்கி போட போறியா இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி என்னடி உனக்கு திமிரு? கூடாதா? கூட்டடி. அத்தை ப்ளீஸ் அத்தை. உன் அம்மாவோட போட்டோ தூக்கி போட்டதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே? அவ என் வாழ்க்கையை அழிச்சபடி. அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? நானும் என் பொண்ணும் இன்னைக்கு அனாதையா இருக்கோம்னா அது காரணமே அம்மா தாண்டி. நீயாவது உன் அம்மாவை பார்த்திருக்க, அவ பேச்ச கேட்டிருக்க. ஆனா என் பொண்ணு அவங்க அப்பா அப்பா சொன்ன என்னன்னு தெரியாம வளர்ந்தவ.
அதுக்கு காரணம் உங்க அம்மா எனக்கு செஞ்ச துரோகம் தான். என்னடி என்னடி அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்க? இவ மட்டும் இல்லடி, உங்க அம்மாவால ஏன் வாழ்க்கை தாண்டி பாதிக்கப்பட்டிருக்கு. என் ஆசை கனவு எல்லாத்தையும் அவ சாகும் போதே பறிச்சுக்கிட்டு போயிட்டா. அவளால இந்த குடும்பத்தோட நிம்மதி கௌரவம் எல்லாமே போச்சுடி. ஏன் சித்தி, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் அம்மா உங்க சொந்த அக்கா தானே. நீங்களும் அம்மா கூட சின்ன வயசுல இருந்து ஒன்னா தானே வளர்ந்தீங்க. உங்களுக்கு தெரியாத அவங்கள பத்தி? அத்தை, எனக்கு விவரம் தெரிஞ்சு நீங்களும் என் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா தானே இருந்தீங்க. சொல்ல போனா பெத்த பொண்ணு என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்தாங்களோ அதே அளவுக்கு தான் உங்க மேலயும் அவங்க பாசமா இருந்தாங்க. நீங்களும் அவங்க கூட அப்படிதான் இருந்தீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க அம்மா துரோகம் பண்ணுவாங்களா? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. இங்க பாரு, முடிஞ்ச கதையெல்லாம் மறுபடியும் கிளறிட்டு இருக்காத. ஒழுங்கா அந்த போட்டோவை தூக்கி போட்டுட்டு உள்ள வா. எக்காரணத்தை கொண்டோ அந்த போட்டோ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த முகத்தை நாங்க போட்டோல கூட பார்க்க கூடாது. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா அவ ஒரு நம்பிக்கை துரோகிடி. காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கிட்டு என் புருஷனை காட்டி கொடுத்த நம்பிக்கை துரோகிடி அவ. நல்லவ மாதிரி நடிச்சு என்னையே ஏமாத்தி என் வாழ்க்கையை நாசம் பண்ண கொலைகாரி அவ. என் வாழ்க்கையை அழிச்ச கொலைகாரடி அவ. இல்ல அத்தை, என் அம்மா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவங்க அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அப்போ நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? என் அம்மா அப்படி பண்ணதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? நான் தாண்டி அதுக்கு ஆதாரம். என் கண்ணு முன்னாடி என் புருஷனை உன் அம்மா சுட்டு கொண்டதை நான் பார்த்தேன். நான் பார்த்தேன். ஒரு நொடியில என் மொத்த வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். என் பொண்ணை வச்சுக்கிட்டு நான் இப்ப அனாதையா நிக்கிறேனே. நான் தாண்டி அதுக்கு ஆதாரம். நான் தான் அதுக்கு ஆதாரம்.